பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிஸ்ஸஸுன் நபியின் பாகம் 4 பாடம் 12. இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய பாடத்துல சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்ப இந்த பாடத்திலையும் அதனுடைய ஒரு தொடராக தான் ஒரு சில குர்ஆன் ஆயத்துகளை நம்ம பார்க்க போறோம். சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகள் சொல்லக்கூடிய ஒரு சில குர்ஆன் ஆயத்துகளை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பிறகு இந்த குர்ஆன் ஆயத்தில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் எல்லாம் என்ன என்பதையும் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து இறுதியாக யகூதியர்கள் சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களோடு சிஹரை இணைச்சு சொல்லுவாங்க, சூனியத்தை இணைச்சு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பதில் கொடுக்கும் விதமாக அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைக்கவில்லை, மாறாக ஷைத்தான்கள் தான் இணை வைக்கின்றன, மக்களுக்கு சூனியத்தை சொல்லிக் கொடுத்தது ஷயாத்தீன்கள் தான் என்ற ஒரு வசனத்தை சொல்லுவோம். அதனுடைய விளக்கங்களை இறுதியாக நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். நமது ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலம் பல்வேறு விதமான தீன் மற்றும் துன்யா சார்ந்த சேவைகளை ஆற்றி வருகின்றோம். இச்சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இச்சேவைக்கு பொருளாதார உதவி செய்ய விரும்புபவர்களுக்கு இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் QR கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீவு சேவையில் நீங்களும் பயன்பெறுங்கள், பங்கு பெறுங்கள். இதற்கு முன்னால சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை மிகவும் விளக்கமாகவும் நீண்ட ஒன்றாகவும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப இந்த குர்ஆனுடைய வசனங்களை மிகவும் சுருக்கமாகவும் இல்லாம மிகவும் விளக்கமாகவும் இல்லாம இந்த குர்ஆன் ஆயத்துக்கு தேவையான ஒரு சில விளக்கங்களோடு மட்டும் இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம் கடைசியாக சபா நாட்டினுடைய அரசி ஹதியாக்களை சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விட்டாங்க. சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குடைய விஷயங்கள்ல ஹதியாக்களை ஏற்க மாட்டோம் என்பதாக அவர்களை திருப்பி சபா நாட்டுக்கு அனுப்பிட்டு நாங்க உங்கள் மீது போர் தொடுப்போம் என்பதாக ஒரு எச்சரிக்கை செய்து அனுப்புறாங்க. இதை சபா நாட்டினுடைய அரசி திரும்பி வரக்கூடிய அந்த குழுவினிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஷிர்குடைய விஷயத்துல ஹதியா ஏற்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா இவங்க நபியாக தான் இருக்கக்கூடும் என்பதாக இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் விரைகிறாங்க. அப்ப இந்த விஷயத்தை சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதி செஞ்சதுக்கு பிறகு இந்த ஒரு குர்ஆன் ஆயத்து தொடர்கிறது. பால சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பிறகு சொல்றாங்க, யா ஐயுஹல் மலஉ, ஓ என்னுடைய கூட்டத்தினர்களே, ஐயுக்கும் யஅதீனி பிஅர்ஷிஹா கப்ல அன் யஅதூனி முஸ்லிமீன். அந்த சபா நாட்டில இருந்து வரக்கூடிய அந்த முஸ்லிம்கள் வருவதற்கு முன்னால் அந்த சபா நாட்டினுடைய அரசியுடைய அரிசை உங்களில் யார் எடுத்து வருவது என்பதாக சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தினர் பார்த்து கேட்கிறாங்க. ஐயுக்கும் யஅதீனி, உங்களில் யார் என்னிடத்தில் எடுத்து வருவார், பிஅர்ஷிஹா அந்த ஒரு அரசியினுடைய அரிசை, கப்ல அன் யஅதூனி முஸ்லிமீன் அவர்கள் முஸ்லிம்களாக என்னிடத்தில் வருவதற்கு முன்னால். பால சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா ஐயுஹல் மலவு, ஓ என்னுடைய கூட்டத்தினர்களே. சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசவையில் இருக்கக்கூடிய கூட்டத்தினர்களை அமைச்சர்களை பார்த்து சொல்றாங்க, ஓ என்னுடைய கூட்டத்தினர்களே, ஐயுக்கும் யஅதீனி பிஅர்ஷிஹா அந்த அரசினுடைய அரிசை என்னிடத்துல யார் எடுத்து வருவார், உங்கள யார் எடுத்து வருவார், ஐயுக்கும் உங்களில் யார், யஅதூனி என்னிடத்தில் எடுத்து வருவார், பிஅர்ஷிஹா அந்த ஒரு அரசினுடைய அரிசை, கபுல அன் யஅதூனி முஸ்லிமீன் அந்த சபா நாட்டினுடைய ஊர்வாசிகள் எல்லாம் என்னிடத்துல முஸ்லீமாக வருவதற்கு முன்னால் யார் எடுத்து வருவார் என்பதாக கேட்கிறாங்க. பால அப்ப இஃப்ரீதும் மினல் ஜின், ஜின்களிலிருந்து இஃப்ரீத் என்று பெயர் சூட்டப்பட்ட ஒரு ஜின்னானது கூறியது, ஆனா ஆத்தீக பிஹி நான் அந்த அரிசை எடுத்து வருகின்றேன், ஆனா ஆத்தீக பிஹி நான் உங்களிடத்துல எடுத்துட்டு வருகிறேன், பிஹி அந்த ஒரு அரிசை, கபுல அன் தகூம மின் மகாமிக் அப்ப பல நாட்கள் ஆகும். அதாவது அந்த சபா நாட்டில இருந்து சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அரசுக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 நாட்கள் ஆகும். அப்ப அந்த ஜின்னானது சொல்கிறது, கபுல அன் தகூம மின் மகாமிக் நீங்கள் உங்களுடைய இடத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னால நான் எடுத்து வருகிறேன் என்பதாக சொல்றாங்க. இப்ப இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர் அந்த இடத்துலயே அப்படியே அந்த நேரத்துல எந்திரிக்கிறதாகவும் சொல்றாங்க. ஆனா பொதுவாக இதனுடைய தப்சீர்கள்ல சொல்லும் பொழுது, தப்சீர் முனீர் இது போன்ற தப்சீர்கள்ல சொல்லும் பொழுது அவர் சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த ஒரு அரசுல அந்த ஒரு சிம்மாசனத்துல உட்காருவாங்க. அப்படின்னா அந்த ஜின்னானது சொல்றது என்னன்னா, காலையில இருந்து மாலை வரைக்கும் அது நேரத்தை கேட்டிருக்கு என்பதாக இந்த ஒரு இடத்துக்கு அர்த்தம் சொல்றாங்க. ஆனா இந்த 2 விதமாகவும் நம்ம சொல்லலாம். அதாவது காலையில இருந்து மாலை வரைக்கும் அந்த ஜின்னானது அந்த சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல நேரம் கேட்டிருக்கு. அலைஹி லகவியுன் அமீன் நிச்சயமாக அந்த ஒரு அரசின் மீது அந்த ஒரு விஷயத்தின் மீது, அதாவது அந்த அரிசை எடுத்துட்டு வரக்கூடிய அந்த விஷயத்தின் மீது, லகவியுன் அமீன் நம்பிக்கைக்குண்டான நான் சக்தி உள்ளவன், கரெக்டான நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு நான் எடுத்துட்டு வந்துருவேன், அதுக்கு நான் சக்தி உள்ளவன் என்பதாக அந்த ஜின்னானது சொல்லுது. கால் அல்லது எந்தஹு இல்மு மினல் கிதாப் அப்ப ஒரு அறிஞர் சொல்கிறார், கால அல்லது இந்தஹு இல்மு மினல் கிதாப் கிதாப் அல்லாஹுடைய புத்தகத்திலிருந்து அல்லாஹுடைய கிதாபிலிருந்து கல்வியுடைய ஒரு மனிதர், அதாவது ஒரு ஆலிம்,
ஆனா ஆத்தீக பிஹி கபுல ஐயர்த்தத்த இலைக்க தரத்து. நான் அதை எடுத்துட்டு வர்றேன், அந்த அரிசை நான் எடுத்து வருகின்றேன் உங்களிடத்துல. கபுல ஐயர்த்தத்த இலைக்க தரத்து, உங்களுடைய கண்ணானது சிமிட்டுவதற்கு முன்னால என்பதாக அந்த ஒரு அறிஞர் சொல்கிறார். இருத்தத்த இருத்தத்த அப்படின்னு சொன்னா, இருத்தத்த தருஃப் தருஃப் அப்படின்னு சொன்னா கண்ணை சிமிட்டக்கூடிய அந்த நொடி பொழுது. கபுல இருத்தத்த இலைக்க தருஃபும், உங்களுடைய பார்வை உங்களிடத்துல திரும்பி வர்றதுக்கு முன்னால. அப்படின்னா என்ன சொல்றாரு அந்த ஆலிம், என்ன சொல்றாருன்னா, நீங்க கண்ணை மூடி திறக்கக்கூடிய அந்த நேரத்துல உங்களுடைய பார்வைகள் உங்களை விட்டு போயிட்டு மறுபடியும் உங்க இடத்துல வரும்ல, ஒரு செகண்டுக்கும் குறைவாக, அந்த நேரத்துக்கு முன்னால நான் அந்த அரிசி எடுத்துட்டு வந்துருவேன் என்பதாக அந்த ஒரு ஆலிம் சொல்றாரு. இருத்தட்ட அப்படின்னு சொன்னா திரும்பி வர்றது. தர்ஃபுக் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பார்வை இலைக்க உங்களிடத்துல திரும்பி வர்றதுக்கு முன்னால என்பதாக அந்த ஒரு அறிஞர் சொல்றாரு. பலம்மா வஆஹு முஸ்தகிரன் இன்தஹு, எப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த ஒரு ஆலிம், அந்த ஒரு அறிஞர் உறுதியாக சொன்ன விஷயம் நடந்த அந்த சமயத்துல, அந்த கண்கூடாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல, பலம்மா ரஆஹு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது பார்த்தார்களோ, அந்த விஷயத்தை, அரிச கொண்டு வரக்கூடிய அந்த விஷயத்தை, முஸ்தகிரன் இன்தஹு, அந்த அறிஞரிடத்தில் உறுதியளிக்கப்பட்ட அந்த விஷயத்தை பார்த்தாரோ, கால, அந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அன்புடை. நீ எபுலுவனி, அல்லாஹு என்னை சோதனை செய்கின்றான். அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் அவனுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது அவனுடைய நியமத்துகளை நான் மறுக்கின்றேனா என்பதாக அவன் என்னை சோதனை செய்கின்றான். ஒமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, யார் நன்றி செலுத்துகிறார்களோ எனவே நிச்சயமாக அவர்கள் அவர்களுக்காக வேண்டியே நன்றி செலுத்துகிறார்கள். வமன் கஃபர, யார் மறுக்கிறார்களோ நிராகரிக்கிறார்களோ, இன்ன ரப்பி, எனவே நிச்சயமாக என்னுடைய இறைவன், கனியும் கரீம், அவன் அவர்களிலிருந்து எந்த ஒரு தேவையும் அற்றவன், அவன் செல்வந்தன், கரீம், அவன் சங்கையாளன் என்பதாக இந்த ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்றாங்க. இவ்வாறாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த துஆவோட முடிக்கிறாங்க. கால நக்கீரு லஹா அரிஷஹா, அதுக்கப்புறம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த அரசனுடைய தன்மைகளை மாற்ற சொல்லி ஆணையிட்டாங்க. அதாவது அந்த அரசிக்கு தெரியாத வண்ணம் மாற்றுங்கள். நக்கீரு அப்படின்னு சொன்னா கையீரு, மாற்றுங்கள். நங்குரு, நம்ம பார்க்கலாம். தஹ்ததி, அந்த ஒரு அரசி இதை கண்டுபிடிக்கிறார்களா, அறிகிறார்களா. தகூனு மினல்லதீன லா யஹ்ததூன், அல்லது இதை கண்டுபிடிக்காத ஒருவர்களிலிருந்து ஆகுகிறார்களா அந்த ஒரு அரசு என்பதாக நம்ம பார்க்கலாம். அல்லது அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கண்டுபிடிக்கிறாங்களா அல்லது கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்களா என்பதாக அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. பலம்மா ஜாஅத் கீல ஹாகதா அரிஷிகி, எனவே எப்பொழுது அந்த ஒரு அரசி வந்தார்களோ, கீல ஹாகதா அரிஷிக், அந்த அரசியல் கூறப்பட்டது, ஹாகதா அரிஷிகி, இது போன்றுதானா உங்களுடைய சிம்மாசனம் இருக்கும் என்பதாக கேட்கப்பட்டது. காலத், அப்ப அந்த அரசி சொன்னாங்க, அன்னஹு, இது போன்றுதான் என்னுடைய ஒரு சிம்மாசனமும் இருக்கும் என்பதாக சொன்னாங்க. வஊதீனல் இல்ம மின் கபிலிஹா வகுன்னா முஸ்லிமீன், அப்ப அந்த அரசுல, அந்த ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அரண்மனையில இதை காண்பிச்சு சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாலே நாங்கள் அல்லாஹுவை அறியக்கூடிய அந்த இல்மை நாங்கள் கொடுக்கப்பட்டோம் என்பதாக சொல்றாங்க. அதாவது அந்த ஒரு அரசு இப்பதான் ஈமான் கொள்றாங்க, இப்பதான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, உங்களுக்கு முன்னாலே நாங்கள் அல்லாஹுதான் ரப்பாக இருப்பா என்ற அந்த ஒரு கல்வியை நாங்கள் கொடுக்கப்பட்டோம். வகுன்னா முஸ்லிமீன், நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹு அல்லாத வேறொரு விஷயத்தை நீங்க வணங்குனீங்கல்ல, அந்த ஒன்றுதான் உங்களை தடுத்திருக்கிறது. இன்னும் தடுத்திருக்கின்றது. அதாவது அந்த பெண்மணியை தடுத்திருக்கின்றது. சத்தஹா மா கான தஅபுது மின் தூனில்லா, அல்லாஹு அல்லாத எந்த ஒன்றை அந்த ஒரு அரசி வணங்குகிறார்களோ அந்த ஒரு விஷயம்தான் அல்லாஹுவை வணங்குவதை விட்டு தடுத்திருக்கின்றது. இன்னஹா கானத் மின் கௌமின் காஃபிரீன், நிச்சயமாக அந்த அரசி காபிர்களில், இறைமறுப்பாளர் கூட்டத்திலிருந்து ஒருவராக இருந்தார்கள். அப்ப அந்த அரசியலத்துல சொல்லப்பட்டது, உதுகுலி அஸ்ஸரஹ, அரண்மனையில், கோட்டையில் நுழையுங்கள். பலம்மா ரஅத்துஹு ஹஸிபத்ஹு லுஜ்ஜதன், எனவே அந்த ஒரு அரசி அதனை, அந்த ஒரு கோட்டையை பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல, ஹஸிபத்ஹு, அவர்கள் அந்த கோட்டையை நினைத்தார்கள், அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த தரையை நினைத்தார்கள், லுஜ்ஜதன், தண்ணீர் தடாகம் என்பதாக நினைத்தார்கள். வகஷஃபத் அன் சாகிஹா, இன்னும் அவர்களுடைய கரண்டை காலை வெளிப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு, இந்த கோட்டை, இந்த தரைங்கிறது, சதஹும் முமர்ரதும் மின் கவாரீர், கண்ணாடிகளால் ஆன பளபளக்கக்கூடிய கோட்டை. முமர்ரதும் சொன்னா பளபளக்கக்கூடிய அந்த கோட்டை. கவாரீர் அப்படின்னு சொன்னா கண்ணாடிகளால் ஆன. காரூரத்துன் என்பதை பண்பதா கவாரீர் என்பதாக முன்னாலே நம்ம பார்த்தோம். காலத்,
அந்த ஒரு அரசி சொன்னாங்க உடனே, ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி, என்னுடைய இறைவனே எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். அஸ்லம்து மஅ சுலைமான லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் ரப்பான அல்லாஹ்வுக்காக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக கொண்டு இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக அந்த ஒரு அரசி சொல்றாங்க. ஹாதா நபியுல்லாஹி சுலைமான், இன்னும் இதுதான் அல்லாஹ்வுடைய நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வகத் ரஅய்து நுவாஃபிகஹு, இன்னும் நிச்சயமாக நீங்கள் அவர்களை பார்த்திருப்பீர்கள். நுவாஃபிகஹு, எல்லா 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 விஷயத்திலும் ஒன்று சேர்ந்த ஒரு ஆளாக, உடன்பாட்டில் உள்ள ஒரு ஆளாக. முவாஃபிக் அப்படின்னு சொன்னா உடன்படுதல், ஒன்று சேருதல் என்பதாக இதுக்கு உண்டான அர்த்தம். தாவத்தி இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவராகவும், வயில தௌஹீதி, ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒருவராகவும், ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவராகவும், ஹிக்மத்திஹி, அவருடைய ஹிக்மத்துகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபிக்ஹிஹி, அவருடைய ஞானத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஞானம், அறிவு, இந்த இரண்டு விஷயத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. கைரத்திஹி அலா தீனிஹி, அவருடைய மார்க்கத்தின் மீது அவருடைய ரோசத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அகீதத்திஹி, அவருடைய கொள்கையின் மீது அவருடைய ரோசத்தை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர்த்த ஒரு ஆளாக தான் நீங்கள் அவரை பார்த்திருப்பீங்க. முவாஃபிகஹு அப்படின்னு சொன்னா ஒன்று சேர்த்தல், உடன்பட்ட ஒரு ஆளாக தான் நீங்கள் அவர்களை பார்த்திருப்பீர்கள். இந்த ஒரு மேல இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் ஆயத்து மூலமாக நம்ம நேரடியாக பார்த்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து அவர்களை எவ்வாறாக நீங்க பார்த்திருப்பீங்களோ அவ்வாறாக தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்ற விஷயத்தை இந்த ஒரு பாடத்துல சொல்றாங்க. இப்ப இதனுடைய படிப்பினைகளை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த பாடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில படிப்பினைகளை பத்தி பார்ப்போம். முதலாவதாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லக்கூடிய அந்த நேரத்துல வதஃபக்க தைர, அவர்கள் அந்த பறவையை தேடினார்கள். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய படைகள் எல்லாம் ஒண்ணு கூட்டுறாங்க. அந்த ஒரு நேரத்துல எல்லா நபர்களும் இருக்கிறாங்க. ஜின்களினுடைய அதனுடைய கூட்டத்தினர்கள் இருக்காங்க, மிருகங்கள் இருக்கு, அதே போன்று மனிதர்களுடைய அவர்களுடைய அந்த கூட்டத்தினர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இத்தனை கூட்டங்களுக்கு மத்தியிலையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு சிறிய பறவை இல்ல, புது பறவை இந்த ஒரு படையினர்கள்ல இந்த ஒரு வரிசையில இல்லை, இந்த ஒரு அணியில இல்ல என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை தனிச்சதுல இருந்து நமக்கு தெரியுது என்னன்னு சொன்னா, அவர் ஒரு நல்ல ஒரு ரயீஸாக, நல்ல ஒரு தளபதியாக இருக்கிறாங்க. ஒரு தளபதி தான் தன்னுடைய படைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அந்த படையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் நுட்பமாக கவனிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. இதே போன்றுதான் எந்த ஒரு தலைமையில இருக்கிறவங்களும் அவங்க கீழே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்களுடைய கண்காணிப்பு கீழே இருக்கணும். எல்லா விஷயத்தையுமே அவர்கள் எடுத்து பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனா அவங்களுடைய கண்காணிப்புக்கு கீழே இருக்கணும் என்ற விஷயத்தை இந்த ஒரு விஷயம் கொடுக்குது. அதனாலதான் அந்த ஒரு பறவை, புது பறவை தொலைந்த நேரத்துல அது ஏன் இன்னும் வரல என்ற ஒரு விஷயத்தினால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோவப்பட்டாங்க என்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று அந்த ஒரு புது பறவை வந்தோம்னா அந்த விஷயத்தை எதற்காக அது தாமதிச்சது என்ற விஷயத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல தைரியமாக எடுத்து சொல்லுது. இதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம அந்த ஹுதுஹுது பறவை எவ்வளவு பெரிய அரசருக்கு கீழே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழே இருந்தாலும் தான் தாமதமாக வந்ததுக்கு உண்டான காரணம் சரியானதாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தைரியமான முறையில சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல நான் இதன் காரணமாக தான் தாமதித்து வந்தேன் என்ற ஒரு விஷயத்த சொன்னது. மூன்றாவதாக நம்ம இந்த படிப்பினை எடுத்துக்கொண்டோம் சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த ஹுதுஹுது பறவை சொன்ன அந்த விதத்தை நம்ம பார்க்கலாம். அஹத்து பிமாலம் துஹைத்து பிஹி, நீங்க அறிந்திராத விஷயத்த நான் அறிந்திருக்கேன் என்ற எந்த ஒரு விஷயத்தின் மூலமாக அம்பியாக்களுக்கு எல்லா விஷயமே அறிஞ்சிருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் கிடையாது. அம்பியாக்கள் எல்லாத்தையுமே அறிஞ்சிருப்பாங்க, அவர்களுக்கு அறியாத ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்ல என்ற ஒரு விஷயம் இல்ல என்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. ஏன்னா புது பிறவி அவ்வாறாக தான் சொல்லுது, நீங்கள் அறிந்திராத ஒரு விஷயத்தை நான் அறிந்திருக்கேன். இத்தனைக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கப்படாத ஆட்சி, கொடுக்கப்பட்ட ஆட்சி வேறு யாருக்குமே கொடுக்கப்படல. அப்படிப்பட்ட அந்த நபிக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, அவர்கள் சூழாத ஒரு விஷயம் இருக்குது என்பது இதன் மூலமாக தெரியுது. இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம ஒரு முத்தஅல்லிமாக இருக்காங்க, ஒரு மாணவரா இருக்காங்க, அந்த மாணவரும் அந்த ஒரு ஆசிரியருக்கு தெரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாம். இது போன்ற விஷயங்கள் அவருக்கு ஒரு பணிவுடன் அவர் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற விஷயம் நமக்கு தெரியுது. இவ்வாறாக எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமல் இருக்கு, இவ்வாறாக தெரிஞ்சு கொள்ளுங்கள், இந்த விஷயங்கள் இவ்வாறாக இருக்கு என்ற ஒரு விஷயத்தை இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஐந்தாவதாக ஒரு படிப்பினை, இதற்கு முன்னால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடிதம் எவ்வாறாக இருந்தது என்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கடிதம் என்பது நபிமார்களுக்கும் உண்டான அந்த பணிவிலையும் இருந்தது, அதே போன்று மன்னர்களுக்கும் உண்டான அந்த ஒரு ரோஷத்துடமும் இருந்தது.
எச்சரிக்கும்படியாகவும் இருந்தது, அதே போன்று மென்மையாகவும் இருந்தது. இது போன்றுதான் நம்ம குர்ஆனுடைய விஷயத்தையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, குர்ஆன்ல காஃபிர்களை பத்தியும் முனாஃபிக்கீன்களை பத்தியும் சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே அது மென்மையாகவும் இருக்கும், அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும்படியும் இருக்கும், அதே போன்று அவர்களை சிந்திக்க வைக்கும்படியும் இருக்கும். இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு குர்ஆனுடைய ஒரு அழகிய போங்கு நமக்கு இதன் மூலமாக தெரியுது. இதே போன்றுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடிதமும் இருந்தது. இதுக்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தின ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த ஒரு செய்தியோட, இந்த ஒரு தலைப்போட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு என்பது முடிகிறது. இதனுடைய தலைப்பு எவ்வாறாக அமைச்சிருக்காங்கன்னு சொன்னா, வமா கஃபர சுலைமானு வலாகின்ன ஷயாத்தீன கஃபரு. இன்னும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை மறுக்கவில்லை, ஷயாத்தீன்கள் தான் இறைவனை மறுக்கின்றன என்ற ஒரு தலைப்பு கீழே சொல்றாங்க. இது ஒரு குர்ஆனுடைய ஆயத்தா இருக்கு. இந்த ஒரு ஆயத்துடைய விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னால, இந்த ஆயத்துக்கு முன்னால எவ்வாறாக வசனங்கள் வருது என்பதாக நம்ம பார்க்கறது ரொம்ப அவசியம். எவ்வாறாக இதுக்கு முன்னாடி உள்ள ஆரம்ப ஆயத்து எப்படி வருதுன்னு சொன்னா, வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமானு வலாகின்ன ஷயாத்தீன கஃபரு. இது இந்த மாதிரிதான் அந்த குர்ஆன் வசனம் என்பது ஆரம்பிச்சு, இது தொடர்ந்து பெரிய ஒரு வசனமாக தான் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஷயாத்தீன்கள் எந்த ஒன்றை ஓதியதோ அதை யகூதியர்கள் பின்பற்றினார்கள். ஷயாத்தீன்கள் அப்படின்னு சொன்னா, ஜின்கள்ல இருந்தும் மனிதர்கள்ல இருந்தும் ஷயாத்தீன்கள், அதாவது நம்ம புரிகிறபடி சொல்லணும்னு சொன்னா அகூரிகள்னு சொல்லி எடுத்துக்கலாம். அவங்க எல்லாம் ஒரு தனிப்பட்ட இடங்கள்ல தானே இருப்பாங்க. அவங்க எல்லாம் அது போன்ற விஷயங்களை செய்யக்கூடியவங்களாக, அது போன்று தனிப்பட்ட அவங்க நார்மலாக நம்மளுடைய மக்களோட வசிக்க மாட்டாங்க. அவங்க தனிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இது போன்ற தவறான செயல்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலையும் ஷயாத்தீன்கள், மனிதர்கள்ல இருந்தும் ஜின்கள்ல இருந்தும் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் இவ்வாறாக சூனியங்களை செஞ்சு இருந்தாங்க. அப்ப அதை பின்பற்றியே யகூதியர்களும் சூனியம் இது போன்ற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம். ஏன்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரிய ஒரு ஆட்சி இருந்தது. அவர்கள் அதே நேரத்துல ஒரு நபியாகவும் இருந்தாங்க. இந்த இரண்டு விஷயமும் ஒரு ஆள்கிட்ட சேர்றதுக்கு ரொம்பவே சாதகமானது கம்மிதான், ரொம்பவே வாய்ப்பானது கம்மிதான். ஆனா இவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாமைப்பட்ட யகூதியர்கள் அவர்கள் மீது சிறுக்க கட்டுனாங்க. அவர்களோடு இணை வைப்பை இணைச்சு பேசினாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 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 நபியாகலாம் இல்லை, அவர்களுக்கு நபித்துவம் கிடையாது, அவர்களுக்கு வஹி இறங்குறது இல்லை, மாறாக அவர்கள் சிஹர் செய்யறாங்க என்ற விஷயத்தை சொல்றாங்க. இதுக்கு பலவிதமான விஷயங்களையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சேர்த்து இணைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு பலவீனமான செய்தியாக தான் இருக்கு. ஒரு சரியான விஷயம் என்னன்னு சொன்னா, யகூதியர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறை மறுப்பை சேர்த்து வச்சு பேசினாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சேவை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்கன்ற விஷயத்தை இணைச்சு பேசினாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நுபுவத்தெல்லாம் கொடுக்கப்படவில்லை என்பதாக பேச ஆரம்பிச்சாங்க. இது எப்ப வரைக்கும் தொடர்ந்து சொன்னா, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலையும் இது போன்ற செய்திகள் தான் பரவிக்கிட்டு இருந்துச்சு. இது போன்ற விஷயங்கள் தான் சொல்லப்பட்டு இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய அஹ்லுல் கிதாப், அதாவது கிதாபுடையவர்கள் யகூதியர்கள்ட்ட இது போன்ற விஷயங்கள் தான் பேசப்பட்டுச்சு. அப்பதான் அல்லாஹ் தஆலா இது இல்லை என்றதுக்கு ஒரு உறுதி செய்யும் விஷயமாக இந்த ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்றான். வமா கஃபர சுலைமானு வலாகின்ன ஷயாத்தீன கஃபரு. இந்த ஒரு வசனத்தை அதுக்கு தான் இறக்குறாங்க. இப்ப நம்ம இந்த பாடத்தினுடைய ஒரு சுருக்கத்தை பார்ப்போம். யகூதியர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைத்து பேசினாங்க. எந்த ஒன்றுன்னு சொன்னா, அவருக்கு எந்த ஒன்று அது தோதுவாக இருக்காதோ, ஒரு நல்ல முஃமினான அடியானுக்கு, நல்ல ஓரிரை கொள்கை பேசக்கூடிய ஒரு அடியானுக்கு எந்த ஒன்று தோதுவாக இருக்காதோ, எந்த ஒன்று சூட்டபிளா இருக்காதோ, அதை யகூதியர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்த்து வைத்து பேசினாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானுக்காக வேண்டி அவர்களுடைய உள்ளத்தை விசாலமாக ஆக்கினான். இன்னும் ஒரு படி மேல போனோம்னு சொன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை கொடுத்தான். அதே போன்று பல விதமான ஹிக்மத்துகளை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தினார், ஹிலாஃபத்தை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தினார். இப்படிப்பட்ட ஒரு நபியின் மீது யகூதியர்கள் சிஹரை, சூனியத்தை இணைச்சு பேசுறாங்க. இது அவர்களுக்கு ஒரு தோதுவாக அமைய வேண்டும் என்பதற்காக செஞ்சாங்க. அதாவது அவர்களும் சிறுக்குல இருக்காங்க, அவர்களும் சூனியம் செய்யறாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இவ்வாறாக தான் இருந்த ஒரு விஷயத்தை இணைச்சு சிறுக்குக்கு ஒரு சப்போர்ட் செய்யறதுக்காக வேண்டி, ஒரு தோதுவாக ஆக்குறதுக்காக வேண்டி இவ்வாறாக செய்யறாங்க. யகூதியர்கள் இவ்வாறாக இணைச்சு பேசுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த அதிகமான மனைவிகள், இதையும் ஒரு காரணமாக அவர்கள் சொன்னார்கள். ஆனா இது போன்ற விஷயங்களை வைத்து ஒரு நபியின் மீது ஒரு வீணான ஒரு களங்கத்தை தெரிவிப்பது என்பது ஒரு மிகவுமே ஒரு அருவருக்கு தகுந்த ஒரு செயலா இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு பரியாக ஆக்குறான், அவர்களை ஒதுக்குறான். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நபியாக இருக்க முடியாது. இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தூய்மையான ஒரு நபியாக இருந்தாங்க என்ற ஒரு விஷயத்தை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். வமா கஃபர சுலைமானு வலாகின்ன ஷயாத்தீன கஃபரு. இது அல்லாம பல இடத்துல அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அவர்கள் நபியாக தான் இருக்கிறாங்க, அவர் ஒரு நல்ல அடியாராக இருக்கிறாங்க, அவர்களிடத்துல அதாவது எங்களிடத்துல அவருக்கு ஒரு சிறந்த கூலி இருக்கு என்ற விஷயத்தெல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். அதெல்லாம் இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம இந்த பாடத்தினுடைய இபாத்துகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். வமா கஃபர சுலைமானோ, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை மறுக்கவில்லை இன்னும். வலாகின்ன ஷயாத்தீன கஃபரு, இன்னும் ஆனால் ஷைத்தான்கள் அல்லாஹுவை மறுத்தன என்பதாக இந்த ஒரு தலைப்பு கீழே ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. நசப இலைஹில் யஹூது, யஹூதியர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைத்தார்கள். என்ன விஷயத்தை இணைச்சாங்க? மாலா எலீகு பி முஃமினின் முவஹிதின், ஏகத்துவ கொள்கையில் இல்ல, அதாவது அல்லாஹ் தாலா ஒருவனாக தான் இருக்க முடியும், இறைவன் ஒருவனாக தான் இருக்க முடியும் என்ற கொள்கையில் உள்ள ஈமான் உள்ள ஒரு ஆளுடன், அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிபத்தை தான் சொல்றாங்க. ஈமான் உள்ள அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனோடு அவனுக்கு தோதுவாக இல்லாத ஒரு விஷயத்தை யகூதியர்கள் இணைத்தார்கள். மா எந்த ஒன்று, லா எலீகு எந்த ஒன்று தோதுவாக ஆகாதோ, லாக எலீகுனா தோதுவாக ஆகுவது, சூட்டபிளாக இருப்பது. ஆனா லா எலீகு அப்படின்னு சொன்னா சூட்டபிளாக தோதுவாக இல்லாத ஒன்றை யகூதியர்கள் இணைத்தார்கள். முஃமினோடு முவஹீத் தௌஹீத் கொள்கையுடைய ஒரு ஆளுடன் தோதுவாக இல்லாத ஒன்றை யகூதியர்கள் இணைத்தார்கள். இன்னும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிபத்துகள்ல அவர்களுடைய தன்மைகளை சொல்லிட்டே போறாங்க. ஷரஹல்லாஹு சதுரஹு, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நெஞ்சை விசாலமாக ஆக்கினான், விரித்தான். ஷரஹ அப்படின்னு சொன்னா விரித்தான், சதுரஹு அவர்களுடைய நெஞ்சை விரித்தான். லில் ஈமான், அல்லாஹுவை ஈமான் கொள்வதற்காக, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சதுரை, அவர்களுடைய நெஞ்சை விசாலமாக ஆக்கினான். ஃபதுலன் அன் நபியின், ஃபதுலன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜியாதத்தன் அலா தாலிக, இன்னும் என்னன்னு சொன்னா இதை விட அதிகமாக. அப்ப முஃமின் முவஹித் இந்த இரண்டுமே எல்லா பேத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். முஃமின் முவஹித், முஃமின்னா எல்லா பேருமே சொல்லலாம், நானும் முஃமினாக இருக்கிறேன், நானும் முவஹிதாக, அல்லாஹுவை ஒருவன் என்பதாக நான் ஈமான் கொள்கிறேன் என்ற விஷயத்தை சொல்லலாம். ஆனா நபியும் முர்சலின் இந்த ரெண்டு சிபத்துமே அல்லாஹு அவன் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களால மட்டும்தான் ஆக முடியும். அல்லாஹு யாரை நபியாக அனுப்புகிறானோ அவர்களால மட்டும்தான் நபியாக ஆக முடியும். அப்போ அந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. இதை விட அதிகமாக அவர்கள் நபியாக இருக்கிறாங்க, அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபியாக இருக்கிறாங்க. ஆத்தாஹுல்லாஹு ஹிக்மத, அல்லாஹு அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றான். ஆத்தா அப்படின்னு சொன்னா கொடுக்கிறது. ஆத்தாஹுல்லாஹு ஹிக்மத, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றான். அக்ரமஹு பின் நுபுவத்தி, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை கொண்டு சங்கை செய்திருக்கின்றான். இன்னும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கண்ணியப்படுத்தினான். பில் ஹிலாஃபத்தி, ஆட்சி அதிகாரத்தை, ஹிலாஃபத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியப்படுத்தினான். எனவே ஆனால் யகூதியர்கள் அவர்களோடு இணைத்து பேசுகிறார்கள், இணைக்கிறார்கள். இந்த நசபு என்றனுடைய பாய் என்பது யகூதியர்களுக்கு போயிடும். இலைஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைக்கிறார்கள். அஸ்ஸிஹர, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியம் செய்தார்கள். வல் குஃப்ர, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குஃப்ரு செஞ்சாங்க, அல்லாஹுக்கு இணை வைத்தாங்க என்ற ஒரு விஷயத்தை இணைச்சு பேசுறாங்க யகூதியர்கள். வல் முதாஹனத லிஷ்ரிகி, எதற்காக? ஷிர்க்குக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்காக வேண்டி, ஷிர்க்கை ஒரு சரியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறாக சொல்றாங்க. வல் இன்திராப ஃபி அம்ரி தௌஹீத், தௌஹீதுடைய விஷயம், ஏகத்துவ விஷயத்தில் அவர்கள் கலங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். பி சபபி அஸ்வாஜிஹி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிமார்கள் அதிகமாக இருப்பதை அதை ஒரு காரணமாக கொண்டு தௌஹீதுடைய விஷயத்தில் அவர்கள் கலங்கத்தை நினைக்கிறார்கள். அத்தௌஹீத், அத்தௌஹீத்னு சொன்னா ஏகத்துவம் அப்படின்னு சொல்லி இதுக்குண்டான அர்த்தம். எனவே அல்லாஹ் தஆலா இவை அனைத்தையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு விலக்கினான், பரியாக ஆக்கினான், விலக்கி காட்டினான். மின் குல்லி தாலிக, இவை அனைத்தையும் விட்டு அல்லாஹ் தஆலா அவர்களை விலக்கி காட்டினான். அதுக்காக தான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தை குர்ஆன்ல சொல்றான். எனவே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமா கஃபர சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைக்கவில்லை. வலாகின்ன ஷயாத்தீன கஃபரு, ஆனால் நிச்சயமாக ஆனால் ஷைத்தான்கள் இணை வைத்தன. யுஅல்லிமூன நாஸ அஸ்ஸிஹர, ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தது என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஒரு ஆதாரமாக, ஒரு உறுதியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆன்ல கூறுகின்றான். வகால, இன்னும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வவஹபுனா லிதாவூத சுலைமான, இன்னும் நாங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அன்பளிப்புகளை அளித்தோம் அப்படின்னு சொன்னா மேல அல்லாஹ் தஆலா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வாறாக அருள் புரிந்தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா எவ்வாறாக அருள் புரிந்தான் என்பதை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்கள் அன்பளிப்புகளை அளித்தோம் என்பதாக. நிஅமல் அப்து, அடியார் நல்லவராகிவிட்டார். இப்ப நிஅம அப்படிங்கிறது அஃஆலு மதஹ் வ தம்ல நம்ம படிச்சிருக்கோம், புகழ் இகழுக்குண்டான பால். அப்ப நிஅம அப்படின்னு சொன்னா
நல்லவராகிவிட்டார். அபுது அடியார் நல்லவராகிவிட்டார். இந்த அடியார் யாரை குறிக்குதுன்னு சொன்னா சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்குது. ஏன்னா அப்படிதான் தப்சீரு ஜலாலையில போட்டிருக்காங்க. நிஅமல் அபுது, இந்த அபுதுங்கிறவரு சுலைமான் அலைஹி வஸல்லம் அவரை குறிக்கக்கூடியதாக இருக்கு. நிஅமல் அபுது அடியார் நல்லவராகிவிட்டார். இன்னஹு அவ்வாப், சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் பக்கம் அதிக அதிகமாக திரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது ருஜுவாக தௌபா செய்யக்கூடியவர்களாக, அதே போன்று நல்ல அடியாராக இருந்தார் என்பதை குறிக்குது. அப்ப இந்த இந்த ஒரு லமீருமே சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களை தான் குறிக்குது. வகால, இன்னும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வ இன்ன லஹு இந்தனா லஸுல்ஃபா, இன்னும் சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி எங்களிடத்தில் ஒரு நெருங்கிய இடம் உண்டு. ஜுல்ஃபா அப்படின்னு சொன்னா இடம் உண்டு, நெருங்கிய இடம் உண்டு என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொன்னான். ஹுஸ்ன மஆப், இன்னும் அவருக்கு நல்ல திரும்பும் இடம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தாலா சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல அடியாராக இருந்தாங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் தாலா இது போன்ற குர்ஆன் ஆயத்து மூலமாக சொல்றான். அப்ப இந்த ஒரு பாடம் சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு என்பது இதோட முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.